இந்த உலகத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு, மிகப்பெரிய வெற்றியாளர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க, மிகப்பெரிய நிறுவனங்கள் காணாம போயிருக்கு, தொலைஞ்சு போயிருக்கு, பேங்க்ரப்ட் ஆயிருக்கு, திவாலா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க செஞ்ச தவறுகள். அது எல்லாம் ஒரே நாள்ல நடக்கல. மிகப்பெரிய பேரரசுகள், அதை ஆண்ட மன்னர்கள், அவங்களுக்கு கீழே இருந்த அமைச்சர்கள், அவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச படை தளபதிகள், அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து ஒரே நாள்ல தோத்து போல. அவங்க சின்ன சின்ன தவறுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததால, ஒரு நாளோ ஒரு மாசமோ 6 மாசமோ வருட கணக்கா அந்த தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்ததால அந்த சாம்ராஜ்யங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு. நோக்கியா கம்பெனி எடுத்துக்கங்க. நோக்கியா கம்பெனி ஒரு காலத்துல டாப்பா இருந்துச்சு. மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரியிலே அது வந்து டாப்பா இருந்துச்சு பட்டன் ஃபோன் இருக்கும்போது. ஆனா அவங்க டச் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களை அப்டேட் பண்ணிக்காதனால ஒரே நாள்ல நடக்கல. அவங்க அப்டேட் பண்ணிக்காதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அப்படியே வெளியே போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஒரே நாள்ல பிடிக்கல. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து 6 மாசம் 8 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு டைம் எடுத்து தான் பிடிச்சாங்க. ஸோ ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரா அப்படின்னாலும், ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து தோத்து போயிட்டே இருக்கான் அப்படின்னாலும் அது ஒரே நாளில் நடக்கல. அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க நல்ல விஷயங்கள் தான் அவங்கள உயர்த்தது. மேலே இருக்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள், சாம்ராஜ்யம், கம்பெனிஸ் எல்லாமே தொடர்ந்து அவங்க தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க தோத்து போகிறாங்க, கீழே வந்துடுறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறீங்க அப்படின்னா, புதுசாக ஏதோ செய்ய ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, புக்ஸ் படிக்கிறீங்க, ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து செய்யுங்க. அந்த விஷயங்கள் தான் உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அதே மாதிரி நீங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, தவறுகள் செய்கிறீங்க அப்படின்னா அதை இப்போவே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களை ஒரு காலத்தில் தோல்வியாளராக மாற்ற போகுதுன்னு அர்த்தம், உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து காலையில் தினமும் லேட்டாக எந்திரிக்கிறீங்க, எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுறதில்ல, அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க, அதிகமாக கடன் வாங்குறீங்க, புதுசாக எதையும் நீங்கள் கற்றுக்கிறதில்ல, உங்களுடைய பாடியை நீங்கள் கரெக்டாக டேக் கேர் பண்ணுறதில்ல அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இந்த காரணங்களால தான் நீங்கள் ஒரு நாள் தோல்வி சந்திக்க போகிறீங்க. அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையில கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப டேஞ்சரஸாக மாற்றி நீங்கள் வீழ்ந்து போகிறதுக்கு அது காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்னதாக தப்பு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே அந்த தப்பை சரி பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த தவறு தான் நீங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப தோற்று போய் ரொம்ப கீழ் மட்டத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மணி இப்போவே சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. அந்த விஷயங்கள் தான் உங்களை மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஒரு நாள் மாற்றும் அப்படின்றத மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.